ஹலோ கைஸ், வெல்கம் டு பானி குக்கிங் சேனல். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, குழிப்பணியாரம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 வகை இருக்க போது நம்ம 3 வகையும் காரம், இனிப்பு, முட்டையை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்ப்போம். பச்சரிசி, புழுங்கரிசி இது ரெண்டுத்தையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது பைத்தம்பருப்பு, உளுந்து இதையும் ஊற வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம இப்போ ஏலக்காவை எடுத்து வச்சுப்போம். ஏலக்காய், வெல்லத்தை நம்ம அரிசியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். அடுத்தது தேங்காய் துருவி வச்சு தேங்காய் எடுத்துப்போம். இதை அரைச்சிடுவோம். இப்போ அரிசியும் பருப்பையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ அரிசி உளுந்தி இது பண்ணோம்ல, அதை இந்த வெல்லத்தோட ஒரு கரண்டி போட்டுப்போம். இன்னொரு கரண்டி போட்டுப்போம். உங்களுக்கு அது திக்காக வரணும். இதுவே உங்களுக்கு புளிச்சு போயிட்டுனா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பஃபியாக இருக்கும். உங்களுக்கு குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக பஃபியாக தெரியும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தேங்காய் துருவி வச்ச தேங்காய் ஒரு கப்பு போட்டுப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா தேங்காயும் மிக்ஸ் ஆகிற மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது தோசை மாவு அந்த ஸ்ட்ரக்சரில் இது நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒழுங்காக வரும். ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் ஒழுங்காக வராது. உள்ளார அப்புறம் குழிப்பணியாரம் ஓட்டையாக இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டாலும் லைட்டாக ஒரு பிஞ்சு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்க. நல்லா உங்களுக்கு தோசை மாவோட அந்த பக்குவம் வரணும். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குழிப்பணியாரம் சுட்டுருவோம். ஓகே, அடுப்பை பற்ற வச்சுட்டோம். நல்லா எண்ணெய் பபுள்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம குழிப்பணியாரத்தை ஊற்றிடுவோம். உங்களுக்கு ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டியில் பாதி கரெக்டாக இருக்கும். கரண்டி எடுத்திங்கன்னா அந்த கரண்டியில் கரெக்டாக எடுத்து ஊற்றிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் குழிப்பணியாரம். நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. ஓகே, நீங்கள் குழிப்பணியாரம் ஊற்றும் போது ஒரு கரண்டி எண்ணெயை ஃபுல்லாக ஓரமாக ஊற்றி விட்ருங்க. அப்போ தான் அந்த சைட்லலாம் நல்லா மொறுன்னு வரும். ஓகே, மூடி வச்சிருவோம். ஓகே, நம்மளோடது கீழ் பக்கம் வெந்துட்டு இதுக்கப்புறம் பரட்டி போடுறோம். ஓகே, இப்போ அது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இது நீங்கள் கூட இன்னொரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கம்பியில் ஒட்டிக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பரட்டி போட்டுருங்க. ஓகே, நம்மளது எல்லாமே இப்போ ஒரு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வேறு பேனில் வச்சுட்டு அடுத்த பேட்டருக்குள்ளே பார்ப்போம். ஓகே, அடுத்தது நல்லா காரமாக போகிறதுக்காக வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் அந்த அரிசி மாவு வச்சுருந்தோம்ல அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ போட வேண்டியதான். வாங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் பார்ப்போம். இது அப்படியே எல்லாத்தையும் வச்சுருங்க. இதில் ஒரு கரண்டி நம்ம எடுத்து போகிறோம். அப்போதைக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் பச்சை மிளகா 5 போட்டுக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மிளகா போடல. மிளகா வேணுன்னா மிளகா போட்டுக்கலாம். மிளகா அப்படி இல்லைனா மிளகுத்தூள் அது போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது உங்களுக்கு இந்த திக்னஸ் நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் ஒழுங்காக வரும். ஓகே, அடுத்தது முட்டைக்குள்ளது. நம்ம 2 முட்டை எடுத்துருக்கோம். 2 முட்டையை அந்த வெல்லம் கரைச்சதுலேருந்து நம்ம 2 முட்டை ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு அப்படி எனக்கு வெல்லம் இனிப்பு வேணான்னா நீங்கள் அந்த நம்ம ஃபஸ்ட்டு பண்ண இதில் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப லூஸாக அடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு குழி பணியாரம் வராது. நல்லா திக்காக அடித்தா தான் நிறையா வரும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அதை சேர்த்துப்போம். இது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது திக்காக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக போயிட்டுனா இதாகாது. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குழி பணியாரத்தில் ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து காரமான உள்ளது, அது நம்ம ஊற்றி வச்சுருவோம். இது எல்லாத்தையும் ஒரு இதில் ஊற்றி வச்சிடலாம். இது கூட நீங்கள் பூண்டு சட்னி, வெங்காய சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஊறுகாவும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்வீட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கேட்கணும், நார்மலாக சாப்பிட்லாம். ஓகே, நம்மளது வந்துட்டு இது மாதிரி இப்போ சைடில் உங்களுக்கு கிறிஸ்பியாகனா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், நான் லைட் ப்ரௌனாக இருக்குது. உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு எண்ணெய் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படுது, நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த ஓரம் புளியில் எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம முட்டை அடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்துக்குவோம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்ப்போம். ஓகே, ஊற்றி நம்மளோடது வெந்துட்டு இப்போ எல்லாத்தையும் அப்படியே பரட்டி போட்டுப்போம். நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக ப்ரௌனிஷாக இதை வச்சுக்கோங்க. இது டக்குன்னு வெந்துடும் முட்டைங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. என்னோடய சிறு குறைவான கொஞ்சம் கறி டேஸ்ட்டு பை நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளது 3மே இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ ஒவ்வொருத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா உங்களுக்கு வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் பச்சை மிளகானா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ ஸ்வீட் எடுத்து பார்ப்போம். ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே அழுத்தமாக இருக்காது, சாஃப்டாகும். நார்மலாக எல்லா கடையிலையும் போகிறது வந்து தோசை மாவில் போடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு ஸ்மெல்லு வராது, ஃபீல் வராது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். இது இந்த முட்டையில் உள்ளது, முட்டையில் உள்ளது சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாகும். மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.